ஈஸ்வரா நாயகா என் குலசாமி என்னை மட்டும் காப்பாத்துப்பா. ஐயோ ப்ரோ, என்ன இதெல்லாம்? பூஜை ஜாமான் வைக்கிற கடையா இது? விளக்கெல்லாம் ஏற்றி ஸ்மோக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு என்ன நடக்குதுங்க? சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க ப்ரோ. டேய் போடாங்கிட்டு. யோ, எவ்வளோ கஷ்டப்பட்டு நியூ ஜென்ரேஷன் பசங்களை வர வைக்கிறதுக்கு நான் பிளான் போட்டுட்டு இருக்கேன். நீ என்னன்னா போ, இந்த கடையை காலி பண்ணிட்டா அந்த கோயிலில் உட்காந்து பஜனை பாடிட்டு, அதான் உனக்கு பெஸ்ட். இந்த ஒரு மாசம் போதும், இந்த கடையை எப்படி மாத்தி காட்டுறேன்னு மட்டும் பாரு. பெட் வச்சுக்கலாமா? சொல்லு. இல்லைண்ணா, இந்த கஸ்டமரை நான் எப்படி டீல் பண்றேன்னு மட்டும் பாரு. அதையாச்சும் பண்ணு படி. இரு ஒரு 2 செகண்ட். 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணு. வோடஃபோன் ப்ரோ. சொல்லு. பார்த்துட்டேன், முடிஞ்சா வரேன். பார்க்குறேன்னு சொல்கிறேன்ல, ஃபோன் வை. மதரா ப்ரோ? ஆமாப்பா, சும்மா எப்போ பார்த்தாலும். பார்த்தீங்களா ப்ரோ, இன்னும் சார்ஜ் ஆகலையே. சார்ஜ் ஆகலையா? படி தைரியமாக போங்க, எல்லாம் சரியாயிடும். 9846582880 சரிதானே? இல்லை, 886. 886ஆ? ஐயோ கடவுளே. படி சொதப்பிருச்சு, காசு போச்சு. ஏப்பா நீ தான்ப்பா போனி. என்கிட்ட வாங்கினேன்னு வச்சுக்க, மனுஷனோட அவசரம் புரியாம. படி 0 மேல ஒரு கொம்பு போட்டுருந்துருக்கலாம். டேய், நீ இதையே சொல்லி 2 மாசமா வியாபாரத்துக்கு எடுத்துட்டு இருக்கலாம். நீ ஏதாச்சும் உருப்படியா ஒரு வேலை பண்ணிருக்கியா? இன்னும் ஒரு சான்ஸா உனக்கு தருவேன், இல்லனா நீ சென்னைக்கே போயிரு. ப்ரோ அசிங்கப்படுத்தாதீங்க ப்ரோ, கஸ்டமர்லாம் வராங்க, நாம அப்புறம் பேசிக்கலாம். யா ஒரு 52. மச்சான் நீயே டைப் பண்ணிக்க, அதான் நல்லது. மீதி 2 ரூபா எங்க? 2 ரூபா தானே தரம் குமாரண்ணா. பாருங்க, சேஞ்ச் இல்லைண்ணா. நீங்க இப்படி சொன்னா நாங்க எப்படி வியாபாரம் பண்றது? இந்த ரீசார்ஜ் கிடைக்கிறதே 1-2. உன்ன மாதிரி 10 பேர் வந்தா எனக்கு எப்படி லாபம் கிடைக்கும் சொல்லு? சும்மா விளையாடாதப்பா, காசு கொடு. காசு வாங்காம ரீசார்ஜ் பண்ணாதான்னு சொல்லிருக்கலாம்டா மடையா. காசு கொடுத்துட்டு எதுனாலும் எடுத்துக்க. என்ன குமாரண்ணா, காலையில காண்டா வரீங்க? நாளைக்கு கொடுத்துருண்ணா. நீ காசை கொடுத்துட்டு போனா போதும். காலையிலே இப்படி பிச்சை அடிக்க உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு தான் காசு கிடைச்சிச்சுல, நீ வாய மூடு. ஈஸி பண்ணுமா? இதையாச்சும் கரெக்டா பண்றா மடையா? செய்யறேன். குமாரண்ணா, என் சாவி பாத்தீங்களா? இல்லையாப்பா, நான் பார்க்கல. ஏன்னா நீ பார்த்தா இங்க சாவி வச்சத. இவன் பார்த்தா மாதிரி தான், காமெடி பண்ணாதீங்க. சாவியை கொடுங்க. டேய் சத்தியமா சொல்ற, சாவியை நான் பார்க்கவே இல்லை. படி சாவி வீட்டில் இருந்து எடுத்துட்டு வந்தீங்களா? நான் காலையில வண்டியை தலையில கொண்டு வந்தேன். இவனை எங்கேயாவது அந்த கோயில் வாசல உட்காரவங்க, பிச்சை எடுக்கட்டும் இவன்லாம். குமரனா சீரியஸா சொல்றேன், எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. நீ உன் வேலையை பாடுறா, என் கையில சாவி இல்லை. இந்தாங்க. யோ குமார், இனிமே இந்த மாதிரி வேலை பார்த்தா கீச்சு விட்டுருவோன்னு. நான் என்ன பண்ணேன்? ஏன் உன்னை சும்மா விடுறேன்னு தெரியுமா? இதை விட ஒரு பெரிய தொல்லைய உன் வயசான காலத்துல நீ தாங்க மாட்ட. உன் காரியத்துக்கு பால் ஊத்திட்டு தான் இவன் கோயம்புத்தூருக்கே போவான், பாத்துக்க, ஜாக்கிரதை. ஏண்டா அண்ணா, ஒன்னால தாண்டா எனக்கு கொஞ்சம் இவ்வளவு பிரச்சனை. என்ன எவனும் திட்டிட்டு போறான். இது என்னது? ஏண்டா உன்னை வச்சு நான் என்னடா பண்றது? உன்னை கரெக்டா பண்ணி தொலைடா. நான் தான் சொல்லணும். மூங்கி ஒன்று விட்டேன்னு வச்சுக்க. எழுதுடா. பணத்தை விட நாற்பது ஓர் அடி. வா 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 வா, சீக்கிரம் வா சீக்கிரம் வா. என்னடா லெஃப்ட் ரைட் வரீங்க? சகிக்க முடியலண்ணே, ஒரு 2 நாள் பழக்கம் இருக்கும் போலயே. அந்த பொண்ணுக்கு 10-18 வயசு தான் இருக்கும். போஸ்ட்மார்ட்டம் சொல்லி அந்த பொண்ணை உள்ள வச்சு என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல.
பாடி அழுகுனது நல்லா போச்சு. உண்மையை சொன்னா நீ நேரடியாக பார்த்தேன்னு வச்சுக்க, இந்த காலத்தில் லவ் பண்ணுறவங்கெல்லாம் ஒருத்தன் கூட இப்படி சாகிறத பற்றி யோசிக்க மாட்டான். ஏன்னா 2 பேரும் ஒன்றா சாவலான்னு சொல்லிட்டு 2 பேரும் மொட்டை பாலம் மேலே ஏறி நின்றுட்டாங்க. பையன் 1 2 3 சொன்னோடனே இவன் அப்படியே கூச்சிட்டா. லூஸ் அவன் எஸ்கேப்பு. 2 நாள் கழிச்சு இவன் பாடி கிடச்சி. அவன் பிராடகார பைய முதலையா? இப்போ இல்லை, எப்பவுமே அப்படிதான். நீ போய் ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கினு வா. சார், எங்களோட விஷயம் கொஞ்சம் இரு, நான் பார்க்குறேன். டாக்டர், யாரு டிரைவர்? பாபு, முஸ்தபா எங்க? கூப்பிடுறேன் சார். அண்ணா அண்ணா, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேண்ணா. ஒரு சவாரி வந்திருக்கு, டாக்டர் சார் கூப்பிடுறாரு நம்மள. அதுக்கு ஏன்டா நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அதுக்கு ஏத்தாலும் என்கிட்ட இருக்குல்லடா. என்ன டக்குன்னு கூப்பிடுங்க. இப்போ கூப்பிட்றேன். ஐயோ அண்ணா, இங்க இருக்குண்ணே, கொஞ்சம் கூப்பிடுண்ணே. தம்பி, இன்னைக்கு ஒரு ட்ரிப் இருக்குடா, என்னால் இன்னைக்கு போக முடியாது. எங்கெல்லாம் கேட்கல, கொஞ்சம் லாங்கு தான். நான் எவ்வளோ வாங்குறேன்னு நீ பார்க்க வேண்டாம், நீ எவ்வளோ வேணால் வாங்கிக்கோ. வேணா ஒரு 500 கூட. இப்போ வர சொல்லுங்க. அது நீ சீக்கிரம் வந்துடுவல்ல? அதை சொல்லு. அப்போ சீக்கிரம் வா. வரலாம் வரலாம். இன்னும் வரலாம் 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 வரலாம். ஹோல்ட் ஆன், ஹோல்டு 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 ஹோல்டு. மச்சான், எந்த இடம்னு ஏதாச்சும் சொன்னாங்களா? இறந்தவனோட சொந்தக்காரங்க தான் நிற்கிறாங்க, அவங்க வழி சொல்லுவாங்க போ. நம்ம எங்கே போகணும்? ரொம்ப தூரமா? நான் சொன்னா உங்களுக்கு தெரிஞ்ச இடம் இல்லை, வழி நான் சொல்கிறேன். ஓ, அப்போ நைட் ஆகிடும்ல, அப்படி தானே? ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா தர வேண்டியிருக்கும். வண்டி வேற ஆளுது. என்ன பண்ணி? பக்கத்தூரில் ஒருத்தன் தூக்கு மாட்டிட்டான். நான் அங்கே போயிருந்தேன். கீழே இறக்குனவனே அவன் திடீர்னு எந்திரிச்சிட்டான். சாவலை, அதான் இங்கே வந்தேன். காரியம் முடிகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். என்னை சீக்கிரமாக விட்டுடணும். இந்த சமயத்தில் நீ இப்படி கேட்கலாமா? கத்தி அழுது நீங்கள் போயிடுவீங்க. காரியம் முடிஞ்சும் காசு கொடுக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் சொன்னேன் பெரியவர். டெட் பாடி எடுக்க வந்திருக்கேன், காசு இல்லாமல். நமஸ்காரம் சார். நீ என்ன புடுங்க வந்த? 12:30 பாடி வரும் தானே சொன்னேன். ஒரு இடத்துக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துடாத. என்ன செய்யணும் மட்டும் கரெக்ட் டைமு கரெக்டாக வந்துரு. நீ ஒன்று பண்ணு, போய் ஸ்டேஷனில் உட்காரு. என்னால் முடிகிற எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு உன்னை அங்கே வந்து நான் கும்பிட்டுக்கிறேன். இப்போ சார் போங்க, போயா. நீங்களும் போங்க சார். சார் ஆம்புலன்ஸ் டிரைவரை கூப்பிடு. சார் உன்னை கூப்பிட்றாரு. உன் பேர் என்ன? ஜான். ஜான். சவாரி கொஞ்சம் லாங்கு, அதனால நீ எப்போ செய்கிற வேலை செய்யக்கூடாது. அவங்க கொஞ்சம் பாவம். சரிங்க சார். அப்புறம் போகிற ரூட் எது? அந்த பெரியவர் கூட்டிகிட்டு போகிறாரா? நம்ம பாம்பாடு ஜோலையிலேருந்து குளிர்மலைக்கு போகிற ரூட் இருக்குல்ல. என்ன சார் சொன்னீங்க? நம்ம குளிர்மலை இருக்குல்ல, குளிர்மலை ரூட்டா?
அம்மாவோட போனை கொடு. ஆ. ரஞ்சனி, நான் குளிர்மலைக்கு வர போறேன். சும்மா தானே சொன்னீங்க, எதுக்கு என்ன ஏமாத்துறீங்க? ஏய், நான் உன்னை பார்க்க கிளம்பிட்டேன் செல்லம். சத்தியமா?